நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். காலையிலேயே புள்ளைய தூங்க வச்சுட்டு என்கிட்ட சொல்றாங்க அந்த மாதிரி வெளியே போக போறேன் பாத்துக்கோங்க. ஐயா இது நல்ல கதையா இருக்கே. சும்மா எல்லாம் சொல்லல போல, நிஜமாவே எங்கேயோ வெளியில போறாங்க போல. அவங்களே என் மாமியார் நல்லா முச்சுக்குன்னு காலையிலேயே ஒரு 4 இட்லியை முடி half an hourல வந்துருவேன்னு கெடு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க 2 பேரும். ரைட்டு, அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஐயாவை அழுவாம பாத்துக்கணும். சரின்னு தொட்டில ஆடிட்டு முட்டையை சாப்பிட்டுட்டு ஒரு பக்கமா சாஞ்சா திடீர்னு சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. என்னடா நெளிரானு எட்டி பார்த்தா, ஏய் மகனே நீ என்னடா முழிச்சு கிடக்குற, ஐயோ டேஞ்சர் ஆச்சே. இந்த டைம் பாம் வேற எப்ப அளப்போதோ தெரியலையே. சரி ஒரு அரை மணி நேரம் தானே தாக்கு பிடிச்சிட மாட்டானான்னு தொட்டில மட்டும் ஆட்டின. நல்லதா போச்சு, கொஞ்சம் ஆட்டினதுக்கே சார் தூங்கிட்டாப்ல. சொன்ன மாதிரியே 30 நிமிஷம் கழிச்சு கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டு டைமிங் கீப் அப் பண்றதுல என் வைஃப் எப்பயுமே கிரேட். சிலருக்கு இந்த 30 நிமிஷத்துக்குலாம் ஏன் பதறீங்கன்னு இருக்கும். இன்னொன்று வந்து நான் குழந்தை வந்து அதிகமா அழுதுட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி போட்ட வெளியில ஒரு சகோதரி வந்து 2 hours கொஞ்சம் ஃபீட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணிருந்தீங்க. 2 hours 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. டெலிவரி அப்போ அவங்களோட வெயிட் நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ 51 days தான் ஆச்சு, நல்ல வெயிட் லாஸ் ஆயிட்டாங்க. 2 காரணம், ஒழுங்கா தூக்கம் கிடையாது, 2வது ஃபீட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எப்பயுமே ஐயாக்கு வந்து வயிறு ஃபுல்லா இருக்கணும். தொட்டில போட்டிருக்கும் போது கூட கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டணும், அப்படி இல்லைன்னா ஐயா அழுதுருவாப்ல. சகோதர சகோதரிகள், உங்க குழந்தை பிறந்த முதல் 3 மாசம் அமைதியா இல்ல அழுகுனியான்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்டா உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவையா? கடந்த 6 மாதங்களாக நாங்கள் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் முந்திரி பருப்பு வியாபாரம் செய்கிறோம். உங்கள் முந்திரி தேவைக்கு ஜஸ்டிஜி தமிழை அணுகுவோம். ரைட்டு, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் பாத்தீங்கன்னா குழந்தைய வைஃப் கீழ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பமே கார்மேகங்கள் சூழ கனமழை காத்திருக்கா இல்லையான்னு இப்படிக்கு விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஜஸ்டிஜி.